மே மாதம் தான் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரிட்டையர் ஆனாங்க டெஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா பிசிசிஐ வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நிறையா வந்து செய்திகள், கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமாக போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த கேப்டன் டெஸ்ட்டுக்கு யாருன்னு சொல்லி இப்போ டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டில் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா டீம். இன்னமும் ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அடுத்து ஓடிஐ ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரோவர்சிஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் நேற்று வந்து ரோஹித் சர்மா என்னன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஃபார் எவர் கிரேட்ஃபுல்னு சொல்லி அவருடைய முதல் டெபியூட் ஆன அந்த சீல் நம்பர் பிளஸ் அந்த ஹெல்மெட்டை வந்து போட்டோவா போட்டிருந்தாரு. அதுதான் வந்து ஒரு மேட்டர்னு சொல்றாங்க. பட் அதுக்கு பிஹைண்ட்ல வந்துட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஆல்ரெடி பிசிசிஐ கமிட்டிஸ் வந்துட்டு ரோஹித் சர்மா கிட்டையும் விராட் கோலிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ரோஹித் சர்மாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப கங்குலியும் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு கொல்கட்டால. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027 வேர்ல்ட் கப் ஜிம்பாப்வே, நமீபியா இந்த நாடுகள்ல நடக்குது. இது நடக்கும்போது ரோஹித் சர்மாக்கு 40 வயசு வந்துடும், விராட் கோலிக்கு 38 வயசு வந்துடும். ஓவராலா பார்த்தா அவங்க வந்து இப்போ ஓடிஐ மேட்சஸ் மட்டும்தான் விளையாட போறாங்க. இந்த 2 வருஷத்துல அதுவும் ஒரு வருஷத்துக்கு தலா 14 மேட்ச் தான் ஆட போறாங்க. இப்படி ஆடுறத வச்சு அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு தருவாங்க? இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜுரி வேற ஆகலாம், உடல் நல தகுதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஏஜும் வந்து அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. ஸோ அவங்களால வந்துட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கடினமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கங்குலி ஒன்று சொல்லியிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதா பிசிசிஐ கமிட்டி சைடில் இருந்ததா முன்னாடி ஒரு தகவல் வெளியானுச்சு. அந்த நேரத்தில் தான் வந்து ரோஹித் சர்மா ஒரு பேட்டியும் கொடுத்துருப்பாரு. நான் ஓடிஐல ரிட்டையர் ஆகுதா சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. இப்போ அடுத்தடுத்து நம்ம நடக்கிற நிகழ்வுகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி வந்து யார் வேணா ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு முழுக்க அண்டர் 19 டீமில் வந்துட்டு அவங்களுடைய கண்ணை வச்சிருக்கதாகவும் அதுலேருந்து பிளேயர்ஸ் அடுத்தடுத்து எடுத்து ஒயிட் பால் கிரிக்கெட்லையும் கொண்டு வந்து டெவலப் பண்ண போகிறதாகவும் நிறைய டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியப்படுது அப்படின்னா டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒயிட் பால் ஃபார்மேட்டுக்குன்னு ஒரு டீம், ரெட் பால் ஃபார்மேட்டுக்கு அப்படின்னு ஒரு டீம், அதாவது T20 ஃபார்மேட்டுக்குன்னு ஒரு டீம், அந்த மாதிரி ஒரு டீம்ஸை வந்து கொண்டு வந்து இவங்க நிறைய மேட்சஸ் விளையாட வச்சு இன்னும் வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கௌதம் கம்பீர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை தான் நான் வந்து உடைக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ தோனி ஒரு சூப்பர் ஸ்டார், கோலி ஒரு சூப்பர் ஸ்டார், சச்சின் ஒரு சூப்பர் ஸ்டார், இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டாரா இருந்தனால தான் இவங்களுக்குலாம் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கப்பட்ட மாதிரி அவர் அந்த விஷயத்துல தெரிவிச்சிருந்தாரு. அதே போல இந்த சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் உடைஞ்சாதான் கிரிக்கெட்டை விட பிளேயர்ஸ் வந்து மேல் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அதுல அவர் பேசியிருந்தார். ரெண்டு விதமாவும் அவர் பேசியிருந்தாரு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தோணுது. ஒருவேளை இந்த இங்கிலாந்து டூர் சரியா பண்ணலனா ஆல்ரெடி இந்த மாற்றங்களை பண்ணிட்டு இருந்தவங்க மேலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.